இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 8th இயல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பராபர கன்னி கொடுத்துருக்காங்க. நுழைமுன் பார்க்கலாம். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அப்படின்றாங்க. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அற இலக்கியங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை அனுபவங்கள்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பின்பற்றிருக்காங்க அப்படின்னா நல்ல நெறிமுறைகள், வழி நெறிமுறைகளும் நல்ல ஒழுக்கங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பொதுவானது தான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அற கருத்துக்கள் உள்ள அற இலக்கியங்களில் இருக்க கருத்துக்களை கடைபிடிச்சு வாழ்கிறது தான் நம்மளோட சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நுழையும் முன்னில் இருக்குது. பாடல் பார்க்கலாம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செய்மையுக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பற்பணி செய்வனை ஆளாக்கி விட்டுவிடால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது யார் இல்லைன்னா அப்படின்னா தாயும் மாணவர் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், கீவேர்ட்ஸ் பராபரமே பராபரமே பராபரமேன்னு இருக்குது. அந்த மாதிரி வந்தாவே நீங்கள் இந்த வேர்ட் இந்த லைனில் தான் வந்திருக்கு. பராபர கன்னி தான் இது வந்து தாயும் மாணவர் அப்படின்னு நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி மேக்ஸிமம் நீங்கள் பாருங்களேன், தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று அப்படின்னா நம்ம உயிர் மேலே தான் எல்லா உயிரும் நம்ம வந்து கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது நீங்கள் கடைசி 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதே, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே. இந்த 2 லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஒரு லைன்னா ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். அப்படி பார்லின் பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க என்ன சொல்றாங்க. அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா உயிரையும் தம்முயிர் போல வந்து கருதணும் அப்படின்னா எல்லாத்தையும் சமமா நினைக்கணும் அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னி, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்னா நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்பவர்களுக்கு தொன்று செய்வராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா தானே நமக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரி மீனில் சொல்கிறாங்க. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாமே சொல்லுவாங்களா, ப்ரே பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லாரும் நல்லா இருந்தால் போதும், நான் வேறு என்ன கேட்க போகிறேன், வேறு என்ன நினைக்க போகிறேன் அப்படின்னு பாடலில் சொல்கிறாங்க. தாய்மானவர் வந்து எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் இந்த மாதிரி பொது கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னா தன் அருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் தொண்டுன்றது ஒரு PYQ கொஸ்டின். பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. ஏன்னா எல்லாமே சொன்னால் பராபரமேன்றாங்க. ஸோ அதனால் மேலான பொருளை அப்படிம்பாங்க. பனி அப்படின்னாலும் தொண்டு தான். ஸோ இது வந்து PYQல கேட்டிருக்காங்க. எய்தும் அப்படின்னா கிடைக்கும், நமக்கே தெரியும் எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா தண்டு அருள் இருக்குது. தண்ட் அருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னா. கூர் அப்படின்னா மிகுதி, கூர்மையாக இருக்குது அப்படின்னா மிகுதி அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பராபரமே அப்படின்னா மேலான பொருள் தான். இது எல்லாமே அல்லாமல், அதுக்கப்புறம் பனி, எய்தும் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நூல்வெளி பார்க்கலாம். இந்த பாடல் எழுதினது யாருன்னா தாயும் மாணவர் அப்படின்ட்டாங்க. அவர் என்ன அப்படின்னா திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கர்லிங்கம் தலைமை கணக்கறிஞராக பணிபுரிந்தார் அப்படின்றாங்க. இந்த பகுதி எங்கே இருந்துச்சு, மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து அந்தந்த பகுதி வந்து இப்போ பாரதியார் பாடலாம், பாரதியார் கவிதைகள், பாரதசன் கவிதைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து தாயுமானவர் பாடல் நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்றாங்க. இந்த நூல் வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழியின் உபதிடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்பாடல் வந்து பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளன. கன்னி அப்படின்னா வந்து 2 அடிகள் பாடப்படும் பாடல் வகை. ஆக்சுவலாக வந்து இப்போ குரூப் 2A கொஷின், குரூப் 2ல கன்னி பற்றி கேட்டிருந்தாங்க. 2 அடி அப்படின்னா அது எதுகையா மோனையா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நூல்வெளியில் கொடுத்துருக்கதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஷார்ட்கட் எப்படி தாய்மானவர் வச்சுக்கலாம் அப்படின்னா தாய் உள்ளம் தானே. தாய் இப்போ அம்மா தானே சொல்லுவாங்க எனக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி நான் பார்ப்பேன் அப்படின்னு. அது மாதிரி அனைவரும் சமம் அப்படின்னா தாய் உள்ளம். ஸோ தாயுமானவர் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலாக வந்து அவர் எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்காக இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா அவர் வந்து சொக்கமாக இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட வேலை பார்த்தாரு. அதனால தான் வந்து அவங்க இப்படி அதனால தான் அவரால் ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நூல் வந்து தமிழ் மொழியின் உபதிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, இவ்வளோ அறக்கருத்துகள் நல்ல மேலான கருத்துகள் எல்லாரும் வந்து ஒன்று நினைக்கணும், அடுத்தவங்களும் நம்ம மாதிரி நினைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குனால அது தமிழ் மொழியின் உபதிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண் நீ தானே சொல்கிறோம், கண் நீ. ஸோ 2 அடிகள், ஏன்னா 2ஆக சொல்கிறோம், கண் நீ அப்படின்னு 2ஆக பிரித்து சொல்கிறோம். ஸோ மாதிரி 2 அடிகள் அப்படின்னு வச்சு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், பாட்டே 2 அடியாக தான் நம்ம பார்த்தோம். பாருங்கள் 6 லைன்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அதுதான் வந்து கன்னி அந்த இதில் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பராபர கன்னி. மேக்ஸிமம் இதில் கேட்குறது அப்படின்னா வந்து சொற்பொருள் கேட்கலாம், இல்லாட்டி நூல்வெளியில் கேட்கலாம். ஸோ நூல்வெளி வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் நல்லவர் கொடுத்துருக்காங்க. இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன அப்படின்னு கரெக்டாக தானே. இலக்கியங்களில் வந்து நிறைய அறக்கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதை வாசித்து அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலிமா நம்ம இன்ஸ்பயர் ஆகியும் சரி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நம்மளும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்றத நினைப்போம். அதான் சொல்கிறாங்க. மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கரெக்டாக தானே. நம்ம வந்து நல்ல எண்ணங்களை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறோம். கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறினர். ஆக்சுவலாக வந்து நிறைய உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க நல்ல அறக்கருத்துக்கள் உள்ள நூல்கள்லாம் படிக்க சொல்லுவாங்க. நமக்கு வந்து நல்ல வந்து உயர்ந்த கருத்துக்கள் வரணுன்றதுக்காக. அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனையை அறிவும் வாருங்கள் அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃபாரினர், ஒரு அயல்நாட்டுக்காரர் எழுதியிருக்கார். அதை பற்றி பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில். அவ்வளோதான் நுழைமுறை மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸும் வராது. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து மனப்பாட பாட்டு கிடையாது, அதனால நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. மனப்பாடம் ரொம்ப பார்க்கணும் கூட இல்லை, ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள். சிறகுகளின் மீது எழுதுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். ஆக்சுவலாக இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 2 லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் இதயம் கால்களின் கிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். உன்னை போல் இரு பழுத்து உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொண்டு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக இருக்கிறத பார்த்துக்கோங்க. முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அந்தது இங்கே என்னென்னா கொடுப்பது மரத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதிப்பது உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். எழுதுனதால கடில் கிப்ரான்றவங்க எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைன்ஸ் பார்த்துக்கோங்க. மேபி இன்னும் உங்களுக்கு யூனிக்காக வந்து எது இருக்குது அப்படின்னா இது வந்து எல்லாருமே பேசுகிறது தான். நீங்கள் வந்து ரொம்ப வந்து விழிப்புணர்வு பேசணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 லைன்ஸ் தான் வந்து இங்கே 2 லைன் அங்கே 2 லைன் அதான் யூனிக்காக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு லைன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாடல் எழுதுறது யார் அப்படின்னா கலில் கிப்ரான் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சுயம் அப்படின்னா தனித்தன்மை. கிடையாது சுயமா வந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தனித்தன்மை. அது சுயம்பா நானே எல்லாமே செஞ்சது, சுயம்பா நான் சம்பாரிச்சது அப்படிலாம் வீட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா தனித்தன்மை, அவங்களா தனியாக எல்லாம் செஞ்சது. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை, ஏன்னா உள்ளீடு, ஸோ உள்ளே இருப்பவை. ஸோ நூல்வெளி பார்க்கலாம். கலில் கிப்ரான் அப்படிங்கிறது லெபனான் நாட்டை சேர்ந்தவர். லெபனான் என்ன நம்ம பார்த்தா அயல் நாடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்தியா வேறு நாடு. ஸோ லெபனான் நாட்டை சேர்ந்தவர்ன்றாங்க. அவர் கவிஞராக இருக்காரு, புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த பாடப்பகுதி வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா கவிஞர் புவியரசு வந்து என்ன பண்ணிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. அதை என்ன தீர்க்கதரிசி அப்படின்ற இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து கலில் கிப்ரான் எழுதினதை புவியரசு அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதனால தான் நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து லெபனான் நாட்டுனாலும் அவர் வந்து வேற லாங்குவேஜில் எழுதினதை தமிழில் வந்து புவியரசுன்றவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தீர்க்கதரிசின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற அந்த நூல்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க நமக்கு இந்த பாட்டு.
ஸோ அப்போ நூல்வெளி அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கலில் கிப்ரான் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. ஸோ லெபனான் நாட்டு. அவரோட பன்முகத்தன்மை என்ன அப்படின்னா அவர் கவிஞராக இருக்காரு, ஆசிரியராக இருக்காரு, கட்டுரை ஆசிரியராக இருக்காரு, ஓவியர், அதெல்லாம் அவரோட பன்முகம். அதே மாதிரி இந்த பாடல் யாரை வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா புவியரசு. அது எந்த நூல் அப்படின்னா தீர்க்க தரிசி. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க மெயினாக இதில். புக் பேக் பார்க்கலாம். பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும். பரிசு போகும்போது நம்ம சந்தோஷமாக தானே இருப்போம். நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் அப்படின்னா உழைக்க வேண்டும். உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும். ஸோ உழைக்க வேண்டும். ஓகே, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றி அமையாதது என்ன? உணவு. கரெக்டா தானே? உணவு இல்லாம என்ன இருக்க முடியாதுல்ல. சொல்லும் போதே உணவு, உடை, இருப்பிடம் அப்படிதான் சொல்லுவோம். அப்பல கூட உணவு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ உணவு தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ உலக உயிரினங்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. கரெக்ட் தானே? இப்போ நம்மளே வந்து நம்மளோட இப்போ நம்ம லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒர்க் பண்ண போகிறோம். சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, சில பேர் வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அடிப்படை உணவு, அதுக்கப்புறம் அடிப்படை தேவைகள். ஸோ அதுக்காக தானே உணவே உயிரினங்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஒரு கோட் இருப்பாங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு யார் சொன்னாங்க? பாரதியார். பாரதியோட ஃபேமஸ் கோட். மேக்ஸிமம் பாரதியார் பற்றி எங்கெங்கே வருதோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பாரதியார் பற்றி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ பாரதியார் வந்து கோட் அப்படின்னாவே 6th புக்கில் சொல்லப்போனால் பாரதியாரோட கோட் மட்டும்தான் நிறையா இருக்குது. வானை இணைப்போம், கடல் மீனை அளப்போம் அதுன்றது. அப்புறம் யாமலிந்த மொழியிலே தமிழ் மொழியாது இங்கு காண்போம் அப்படின்றது. அப்புறம் இங்கே வந்து தனி ஒருவனுக்கு ஜகத்தினை அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா வந்து பாரதியார் கோட்ஸ் வந்து 6th புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாமே. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. ஸோ ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது வந்து உயிர் கொடுக்கறது அளவுக்கு வந்து இணையானதுன்றாங்க. ஸோ அதான் வந்து சிறந்த அறமாகும். இருக்கிறதுலே சிறந்த அறம் வந்து உணவு வந்து கொடுக்கறது தான் அதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த லெசன் எப்படி இருக்குன்னா நாடக ஒரு பேஸில் போகும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இடம் வந்து என்ன மணிப்பல்லவ தீவுன்னு கொடுத்துருக்காங்க. கதை மாதிரிக்கான மணிமேகலையும் தீபத்திலகையும் அப்படின்னா நான் கதை சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் ரீட் பண்ணிக்கோங்க உள்ள. ஆக்சுவலாக வந்து பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா மணிப்பல்லவ தீவு. 2 பேர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதான் கதை மாந்திரர்கள். யார் ஒன்று வந்து மணிமேகலை, இன்னும் தீபத்திலகை அப்படிம்பாங்க. ஸோ அப்போ மணிமேகலை வந்து ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. மணிமேகலை ஒருத்தவங்களை பார்த்து யாருன்னு கேட்பாங்க. அவங்க வந்து தீபத்திலகை. அவங்க வந்து சொல்லுவாங்க என் பேர் தீபத்திலகை அப்படிம்பாங்க. நான் தான் வந்து இங்கே இருக்கிறத வந்து இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மணிப்பல்ல தீவுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த தீவில் இருக்க புத்த பீடிகையை வந்து நான் தான் காவல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோட பேர் தீபத்திலகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு நீ எப்படிமா இங்கே வந்த அப்படிமா அவங்க சொல்லுவாங்க. மணிமேகலா தெய்வம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேரக்டர், அந்த பேர் மட்டும் வரும். அவங்க தான் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே வந்து தீபத்திலகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து புண்ணியம் செஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெருமையெல்லாம் கிடைக்கும். ஸோ உனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அதில் அந்த விஷயத்தில் நீ வந்து அதிர்ஷ்டசாலி லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு பாருங்க. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமுகி அப்படி அது பேர் கோமுகின்னு சொல்றாங்க. எதுக்கு கோமுகி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கோ அப்படின்னா பசு, முகினா முகமா. ஸோ வந்து பசுவின் முகம் போல் அது அமைஞ்சிருக்கனால அதுக்கு அது பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மணிமேகலை சொல்லுவோம் அப்படியா வடிவத்துக்காக அந்த பேர் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா கோனா பசு, முகினா முகம் அப்படின்றது. ஸோ கோமுகி அந்த பொய்கையோட பேர் வந்து என்ன? கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன சிறப்புன்னு மணிமேகலை கேட்பாங்க. அப்ப தீபத்திலகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலா அன்னைக்கு வந்து இந்த பொய்கையில வந்து அந்த நீர் மேல ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் தான் வந்து அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம் அது யார் கையில இருந்துச்சு அப்படின்னா ஆபோத்திரன் கையில இருந்துச்சு போன ஜென்மத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். என்னைக்கு வந்து அந்த அமுத சுரபி அப்படின்ற அந்த பாத்திரம் வந்து தோன்றுன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து என்ன அன்னைக்குன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு அன்னைக்கு அப்படிமா. இது கூட ஒரு சாங் இருக்கு, வைகாசி நிலவே வைகாசி நிலவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வைகாசி நிலவு திங்கள், திங்கள்னா மாதம். ஸோ முழு நிலவு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மணிமேகலை வந்து கேட்பாங்க அந்த பாத்திரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு, அது ஏன் வந்து அமுத சுரபின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துல வந்து உணவு வந்து எடுக்க எடுக்க குறையவே குறையாது, குறையாம வந்துகிட்டே இருக்கும், அதுதான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
சொன்னதுக்கப்புறம் மணிமேகலை ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வியப்பா கேட்பாங்க. அப்ப தீபத்திலகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் வந்து அந்த வைகாசி முழு நாள் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு தான் வந்து அந்த பாத்திரம் தோன்றும். ஸோ வா வந்து அந்த பாத்திரத்தை நீ எடுத்துக்கோ, எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு போய் நல்லது செய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க அதான் கொடுத்திருக்காங்க. மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்று உள்ளாய். இனி இவ்வுலகம் உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லி தீபத்திலகை சொல்றாங்க. ஸோ இது வந்து காட்சி ஒன்று தீபத்திலகையும் மணிமேகலையும் மணிப்பள்ளத்தீவுல பேசுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இருக்கு வேற. செகண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, இடம் வந்து யார் எங்க அப்படின்னா ஆதிரியின் இல்லம்ன்றாங்க. அதுல வந்து யார் கேரக்டர்ஸ்னா ஆதிரியும் மணிமேகலை 2 பேரு. ஸோ இங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன அப்படின்னா ஆதிரி வீட்டுக்கு போய் மணிமேகலை வந்து உணவு கேட்பாங்க. அமுத சுரபியில ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உணவு கேட்பாங்க. அப்போ வந்து ஆதிரி வந்து மணிமேகலை யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தெரியாதனால யாருன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல வாழ்ந்த கோவலன் மாதவி அவங்களோட பொண்ணு தான் நானு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதிரி வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க, உங்களோட சிறப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் உணவு கேட்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நீங்க தான் மணிமேகலை, அவங்க பெற்றோர்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், இப்பதான் உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு இது என்ன பாத்திரம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மணிமேகலை சொல்லுவாங்க, இதுதான் அமுத சுரபி, இது வந்து எவ்வளவுதான் உணவு அழிச்சாலும் குறையாமல் உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதிரி வந்து கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இந்த பாத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு. மணிமேகலை வந்து அப்படி அந்த மணிப்பள்ளத்தீவில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஆதிரி வந்து வியப்பா வந்து பார்ப்பாங்க. ஓ இப்படிதான் உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, ஓகே நான் வந்து உணவு வந்து இதில் அழிக்கிறேன், ஆனால் பட் இந்த உணவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆதிரை கேட்பாங்க மணிமேகலைட்டு. இந்த பிக் இருக்கு பார்த்தீங்களா, மணிமேகலை வந்து எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிற மாதிரி. ஸோ இந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதரவு அற்றவங்களுக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்கு, ஏழையா வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் உணவு அளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதரி வந்து ரொம்ப மகிழ்ச்சி, ஓகே நீங்க அறம் வந்து செய்யுங்க, நல்ல விஷயம் தான், உங்க மூலியமா வந்து பசி நோயெல்லாம் வந்து ஒழியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காட்சி 3 வந்து என்ன அப்படின்னா, அரண்மனையில் சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. ஏன் அப்படின்னா வந்து சிறைக்காவலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணிமேகலை வந்து சிறைச்சாலை போயிருப்பாங்க. சிறைச்சாலை போயிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே அவங்க உணவளிச்சிருப்பாங்க. ஆனா, அந்த சின்ன பாத்திரத்த வச்சு தான் உணவளிச்சிருப்பாங்க. ஸோ, அதனால சிறைக்காவலருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கும். அதனால மன்னர்கிட்ட போய் வியப்பா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல வந்து சிறையில இருக்க எல்லாருக்குமே உணவளிச்சாங்க. ஆனா, அப்படி இருந்தும் உணவு குறையவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மன்னருக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படியா? அப்படின்னா அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. வர சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னர்கிட்ட வந்து மணிமேகலை போவாங்க. போய் பேசுவாங்க. அது மாதிரி. ஸோ வந்து மன்னர் வந்து மணிமேகலை, யாருமா நீ, உனக்கு எப்படி இந்த பாத்திரம் கிடச்சிச்சு, எப்படி இந்த பாத்திரம் வந்து இவ்வளோ உணவு எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அகெயின் வந்து மணிமேகலை வந்து அமுத சுரபி கிடச்சதை ஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இப்போ தீவுக்கு போனேன், அங்கே கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நான் வந்து நல்லது செய்யணும், இதை வச்சு அடுத்தவங்க கஷ்டத்தையோ அவங்க பசியையும் நான் போக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மன்னர் சொல்லுவாங்க, ஓகே நீ சிறந்த அறம் செய்கிறீங்க, நல்லா செய்யுமா, நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உனக்கு ஏதாவது உதவி என்னிட்ட இருந்து வேணுமா, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து மணிமேகலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறையில் இருக்கவங்களாம் திருந்தி நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லிட்டு என்ன இந்த கோட் சொல்லுவாங்க, சிறை கோட்டம் அறங்கோட்டமாக மாற வேண்டும். இந்த லைன் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. மேபி சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்து யார்கிட்ட சொன்னாலும் கூட கேட்கலாம். மேக்ஸிமம் இது ஃபுல்லாக கதை தான், கதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, யார்கிட்ட அந்த பாத்திரம் இருந்துச்சும் போது இப்போ மணிமேகலை இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் இதில் உணவு அளிச்சா, அந்த பொய்கையில் வந்து எப்போ வந்து தோன்றும் அந்த பாத்திரம், அந்த வித யார் வந்து காவல் செஞ்சா தீபத்தில், அது மாதிரி யாரை வந்து மணிமேகலை கூட்டிகிட்டு போனால் அந்த தீவுக்கு மணிமேகலையை. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா கதை ஃபுல்லாக தேவை கிடையாது. அதுக்கு மன்னர் வந்து அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து அறம் வந்து சொன்னாங்கல்ல, வள்ளுவர் வந்து நிறைய அறம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்க நூல்கள்லாம் படித்து அந்த மாதிரி இருக்கும்போது சிறைசாலையில் உள்ளவங்களுக்கு எடுத்து கூறி அவங்க வந்து எப்படி அடுத்தவங்களை வந்து மதிக்கணும் கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் மதித்தல், முதியோரை பேணுதல், உறவினர்களை அரவணைத்தல், அந்த மாதிரிலாம் வந்து கல்வி வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து நல்லவங்களை ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து, ஓகே நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மணிமேகலை வந்து மணிப்பல்லா தீவுக்கு போவாங்க. யார் கூட்டிகிட்டு போனால் மணிமேலா தெய்வம் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து தீபத்திலகை அப்படின்ற ஒரு பர்சன் வந்து காவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பொய்கை இருக்குது. அந்த பொய்கை பேர் கோமுகி அப்படிம்பாங்க. கோனா என்ன பசு, முகினா முகம், அவ்வளோதான். அதே மாதிரி அதில் வந்து எப்போ பாத்திரம் வரும் அப்படின்னா,
வைகாசி திங்கள் முழு நிலா அன்னைக்கு தான் அந்த பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆபுத்திரன் அப்படின்ற ஒருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மணிமேகலை யார்கிட்ட போய் உணவு வாங்குறாங்க அப்படின்னா ஆதிரை அப்படிங்கள்ட்ட உணவு வாங்கினாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேட்கும் போது என்னோட ஊர் வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து யாரும் சொல்லுவாங்க அப்படின்னா கோவலனும் மாதவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா இங்க பேசுற கதை தான் மன்னன்ட்டு வர்றது எல்லாமே. அவ்வளவுதான். இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாதம் அப்படின்னு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இது வெறும் கதை மட்டும் தான். இதுல வந்து பெருசா எதுவும் கிடையாது. நமக்கு நூல்வெளி மட்டும் தான் முக்கியம். நூல்வெளி பார்த்துக்கலாம். நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்றாங்க. நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றது. நிறைய படைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்கள் எழுதியுள்ளார் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இவரோட பேர் என்ன அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றாங்க. அவர் என்னென்ன பண்றாருன்னா நாவல் எழுதுறாரு, சிறுகதை எழுதுறாரு, கட்டுரை தொகுப்பு எழுதுறாரு, சிறுவர் இலக்கியங்கள் அப்படி இந்த மாதிரிலாம் எழுதுறாரு. அது மாதிரி அவரோட படைப்புகள் பார்த்தா உபபாண்டம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்றத அவரோட நூல்கள். நமக்கு கொடுத்த கதை எங்க இருக்கு அப்படின்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புலேருந்து இடம் பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வந்து ஜீ தமிழில் வந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க, சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒருத்தவங்க வருவாங்கல்ல டேரக்டர், அவங்க வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சாந்தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், அவங்களோட வீடு. ஸோ கதை விலாசம், அவங்களோட கதையை கேட்குறக்கா விலாசம் தேடி போகிறாங்க. அது பற்றி அதான் கால் முளைத்த கதைகள். அங்கே போனோம் அப்படின்னா நம்மளோட கதைகள் வந்து கால் முளைச்சு உலகத்துக்கே தெரிஞ்சிடும் நம்மளோட ஃபேமிலி மேட்ரு அப்படி. அந்த மாதிரி கால் முளைத்த கதைகள் அப்படி வச்சுக்கோங்க. கதை விலாசம், தேசாந்திரி, உபபாண்டவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சாலும் சரி, இல்லாட்டி விஜய் டிவியில் வந்து ராமர் வந்து அதவே வந்து இமிட்டேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பண்ணாலும் ஞாபகம் வச்சாலும் சரி. ஏன்னா ராமகிருஷ்ணன் ராமர் அப்படி வருது. ஸோ நீங்கள் அப்படி வேணாலும் ஓகே. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா தாவரங்களின் உரையாடல் எந்த எடுத்திருக்காங்க. அந்த ஷோவில் ஃபுல்லாக பேசிகிட்டே தானே இருப்பாங்க, உரையாடிட்டே தானே இருப்பாங்க அந்த ஷோ ஃபுல்லாக. ஸோ அந்த தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதான் ஷார்ட்கட். நூல்வெளி மேக்ஸிமம் இந்த மாதிரி துணைப்பாடத்தில் நூல்வெளி தான் இம்பார்ட்டன்ட், மித எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இலக்கணம் கொடுத்திருக்காங்க. பெயர் சொல். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் அப்படின்னா இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படிம்பாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க. பெயர் சொல் அப்படின்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஆக்சுவலாக வந்து இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்வாங்க. பெயர் சொல் 6 வகைப்படும்ன்றாங்க. அது என்ன பெயர்னா பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஸோ இப்போ இதான் இந்த 6 வகைகள்ட்டாங்க. ஒன்று பொருள், இன்னொன்று இடம், ஒன்று காலம், சினை, பண்பு, தொழில். ஓகே, பொருள் பெயர் பார்க்கலாம். பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். அது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும். பாத்தீங்களா? ஆக்சுவலா ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதுலயும் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து உயிருள்ள பொருள், உயிரற்ற, அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் பாருங்க. ஏன்னா மரம், செடி, மயில், பறவை இதெல்லாம் உயிர் இருக்கு. இதே புத்தகம், நாற்காலி அப்படின்னா அதுக்கு வந்து உயிர் இல்லை. ஏன்னா நாற்காலி வந்து உட்காரதுக்கு யூஸ் பண்ண, புத்தகம் நம்ம படிக்கிறது. ஸோ அதுக்கு என்ன உயிர் இருக்கு? இதே இடப்பெயர் அப்படின்னா வந்து ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். எக்ஸாம்பிள் சென்னை, பள்ளி, பூங்கா, தெருக்கு இடத்தானே. எங்க போற அப்படின்னா சென்னைன்ற ஊருக்கு போறேன், அது ஒரு இடம் தானே. எங்க போறேன்னா பள்ளிக்கு போறேன், அது ஒரு இடம் தானே. பூங்கா அப்படின்னா பூங்காக்கும், எல்லாமே ஒரு இடம். ஸோ இடப்பெயர் அப்படின்னா. காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எக்ஸாம்பிள் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. நிமிடம் அப்படின்னா நிமிஷத்தை சொல்றாங்க, நாள்னா ஒரு நாள், வாரம்னா ஒரு வாரம் சொல்றாங்க, சித்திரை அப்படின்னா மாதம், ஆண்டு அப்படின்னா மாதத்துல இருந்து ஆண்டு, அது காலப்பெயர். சினை பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளின் உறுப்பை குறிக்கும். ஒரு பொருள்ல சொல்லாம பொருளோட உறுப்பை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னா அது சினை பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை அப்படின்றாங்க. கண் அப்படின்னா ஒரு உறுப்பு தானே. ஸோ அந்த உறுப்பு. கை அப்படின்னா அது ஒரு உறுப்பு தானே. ஸோ அதான் இலை, கிளை அப்படின்றாங்க. பண்பு அப்படின்னா பொருளின் பண்பை குறிக்கும் சொல் பண்பு பெயர். பண்பு அப்படின்னா வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இந்த மாதிரி. இப்போ ஒரு பொருள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வட்டமா இருந்துச்சு சொல்றோம், அதோட பண்பு. அந்த மாதிரி இப்போ வந்து நன்மை அப்படின்னா
இப்ப செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டில் தாமரை தானே, செம்மையான நிறமுடைய தாமரை தானே செந்தாமரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதோட பண்பை குறிக்குது. தொழில் பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். ஸோ அவ்வளவுதான். படித்தல், ஆடுதல், ஓடுதல். தொழில் பெயர்னா ஆக்ஷன். ஸோ வந்து தொழில் பெயர் அப்படிங்கும்போது ஒரு தொழிலை குறிக்கிற பெயர். இது வந்து தள் மட்டும், தள்ளு, அல்லு, அம்மு, கையி, ஐயி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல முடியும். பின்னாடி ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம். ஸோ தொழில் பெயர்னா இதுதான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கவிதா புத்தகம் படித்தாள். புத்தகம்ன்றது ஒரு பொருள் தானே, உயிரற்ற பொருள். ஸோ வந்து பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னா பள்ளி அப்படிங்கும்போது ஒரு இடப்பெயர் தான், இடத்துக்கு போறாங்க. காவியா மாலையில் விளையாடினாள். மாலை அப்படின்னா ஒரு காலத்தை குறிக்குது. ஏன்னா காலை, மாலை, மதியம் அப்படின்னா ஒரு நேரம். ஸோ வந்து காலத்துக்குன்னா காலப்பெயர். காவியா தலை அசைத்தான். தலைன்றது ஒரு உறுப்பு தானே. ஸோ உறுப்பு குறிச்சுன்னா சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசினாள் அப்படின்னா பண்பு. காவியா எப்படி பேசினா அப்படின்னா இனிமையா பேசினா, அது ஒரு பண்பு தானே. இனிமையா பேசினாங்க, கடுமையா பேசினாங்க அப்படின்றது. ஸோ வந்து இனிமை அப்படின்றது ஒரு பண்பு. ஸோ பண்பு பெயர். காவியாக்கு நடனம் ஆடுவதில் பிடிக்கும், ஆடுதல் பிடிக்கும் அப்படின்னா வந்து தொழில் பெயர். ஏன் என்ன பிடிக்கும் அப்படின்னா ஆடுறது, நடக்கிறது, பேசுறது, ஓடுறது, இந்த மாதிரினா தொழில் பெயர். ஆக்சுவலி இதுவே எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர் ரெண்டா பிடிக்கிறாங்க. பார்க்கலாம். நம் முன்னோர் பெயர் சொல்லை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு இருவகைப்படும். ஸோ வந்து பெயர் சொல் தான் வந்து இருவகைப்படும். அதுதான் வந்து ஒன்று இடுகுறி, இன்னொன்று காரண பெயர். ஃபர்ஸ்ட் இடுகுறினா என்னன்னு பார்க்கலாம். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. காரணம் இல்லாம பெயர் வச்சோம் அப்படின்னா அது இடுகுறி பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, மண், மரம், காற்று. மண்ணுக்கு, மரம்க்கு, காற்றுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கா, எதுக்கு வந்து மண்ணின் பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னா. மறுபடியும் இடுகுறி பெயர் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இடுகுறி பொது பெயர். ஓர் இடுகுறி பொது பெயர் அத்தன்மையை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது. பாத்தீங்களா, பொது பெயர்னு வந்து பொதுவாக குறிக்கிறது. சிறப்பு பெயர்னா ஸ்பெசிபிக்கா ஒண்ணு மட்டும் குறிக்கிறது. அதுதான் சொல்றாங்க. ஸோ என்ன சொன்னா பொருள் வந்து நம்ம என்ன சொல்றோம், காரணம் கருதாமல் சொல்றதான் இடுகுறி பெயர்ன்றாங்க. அதுல பொதுவா சொல்றதான் வந்து இடுகுறி பொது பெயர் அப்படின்றது. அதுக்கு எடுத்துக்காட்டு மரம், காடுன்றாங்க. மரம்னா மொத்தமா மரம்னு சொல்றாங்க, எல்லாமே மரம் தான். அது தென்னை, ஏன்னா எத்தனையோ மரம் இருக்குல்ல, தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அந்த மாதிரிலாம் வெறும் மரம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி காடுலையும் வந்து நிறைய காடுகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லாம பொதுவா சொல்லிட்டாங்க, அதான் பொது பெயர். இதே இடுகுறி சிறப்பு பெயர்னு பார்த்தோன்னா ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது. பாத்தீங்களா, ஸ்பெசிபிக்கா சொல்றது. இப்ப மா அப்படின்னா மா மட்டும் தான். மா, பலா, வாழையில மா மட்டும் சொல்றாங்க. காடுல கருவியலங்காடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒண்ணு மட்டும் சொன்னா அப்படின்னா அது சிறப்பு பெயர். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் சொன்னா அப்படின்னா பொதுவா, கிளாஸ்ல ஒருத்தர் மட்டும் ஸ்பெசிபிக்கா சொன்னா சிறப்பு தானே. அதான் பொது, சிறப்பு, அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, காரணம் இல்லாம வச்சா இடுகுறி. இவங்க ஏற்கனவே காரணம்னு வந்துருச்சு. ஸோ காரணம்னா காரண பெயர் தானே, காரணத்தோட வச்சிருப்பாங்க, அதான் காரணம் கருதி வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை அப்படிவாங்க. கரும்பலகைன்றது கருப்பா இருக்கு, அதனால கரும்பலகை. நாற்காலி 4 கால்கள் உடையதுனால நாற்காலி. ஸோ இதுதான் வந்து காரண பெயர். அதுல 2 வகை இருக்கு. என்ன அப்படின்னா பொது பெயர், சிறப்பு பெயர். பார்க்கலாமா. காரண பொது பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயர். பாத்தீங்களா, பொதுவாக குறிச்சாலே இது வந்து பொது பெயர், சிறப்பாக குறிச்சா சிறப்பு பெயர். காரணம்னா காரணமா இருக்கும், காரணம் இல்லாமல் இடுகுறி, அவ்வளவுதான். ஸோ எடுத்துக்காட்டு பறவை அணி. எல்லா பறவையும் பறக்குதுனால பறவை. பறவையில் எத்தனை பறவை இருக்கு, குயில் இருக்கு, காகம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ பறவைன்னு காமனாக சொல்றதுனால பறக்குதுனால பறவை. ஸோ அது பொதுவாக சொல்றாங்க. இதே காக்கா அப்படின்னு சொன்னா அது தனியா சொல்லணும், அது வந்து பொது பேர்ல வராது. பாருங்க, காரண சிறப்பு பெயர்னா என்ன கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவது. எக்ஸாம்பிள் என்ன, வளையலும் மரக்கொத்தியும் கொடுத்துருக்காங்க. மரத்தை வந்து கொத்துறாலும் மரங்கொத்தி. பறவையில ஒரு டைப்பா மரங்கொத்தி கொடுத்துறாங்க. வளையல் அப்படின்னா வளையல் ரவுண்டா இருக்கு, அந்த வளையல மட்டும் சொல்லியிருக்காங்க. சும்மா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொன்னா அது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த புக் பேக் பார்க்கலாம்.
இடிக்குடி பெயரை பற்றமிடு அப்படின்னா இடுகுறினா என்ன? காரணம் இல்லாம வைக்கிறது. முக்காலி அப்படின்னா 3 கால் இருக்கு. மரம் கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்துறதுனால, ஸோ இது பறக்கிறதுனால பறவை. ஸோ இது 3மே இல்லாம மண் மட்டும்தான் ரீசன் இல்லாம இருக்கு. காரண பெயரை வற்றமிடுக அப்படின்னா காரணம், ஸோ வளையல். நீங்க மரம்னு சொன்னீங்கன்னா மரத்துக்கு என்ன காரணம் இருக்கு? அது பொது பெயர்ல வந்துரும்ல, அது வந்து இடுகுறியில வந்துரும்ல. ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. மீன் கொத்தி வராது, பறக்கனால பறவை வராது, வயலும் வராது. ஸோ இதான் வாழை. ஆனால் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மரம்னு சொல்லியிருந்தா அது வந்து சிறப்பு பெயரில் போகாது, பொது பெயரில் போயிடும். சிறப்பு பெயர்னா வாழை மரம் அப்படின்னு பாருங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? பெயர் சொல் வந்து 6 வகைப்படும் தெரியும். அது என்னென்னா பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இடுகுறி பெயர் என்ன கேட்டிருக்காங்க? காரணம் கருதாமல் வைக்கிறதா இடுகுறி பெயர். காரண பெயரா காரணத்தோடு வைக்கிற பேர் காரண பெயர். இவ்வளோதான் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசெரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்றிட காண்போம். அப்படின்றது யார் எழுது அப்படின்னா முத்தர் அரையனான், மலேசிய கவிஞர். பாருங்க எப்படி இருக்கு. அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். அந்த அன்பு, அறம், துன்பும் துரிவும், வன்புகழ், வலிமை, தன் பிற, தமிழ்மொழி. ஸோ இந்த மாதிரி ரைமிங்கா இருக்கு பார்த்துக்கோங்க. அது மாதிரி காண்போம், காண்போம், கண்டால், காண்போம், காண்போம், காண்போம் நிறைய இருக்கு. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மலேசிய கவிஞரா, அதனால மலேசியாலேருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. அதனால முத்துன்ற ஒருத்தர் அரஞ்சராச முத்துராயனா மலேசிய கவிஞர். அப்படி மலேசிய கவிஞர்னா மலேசியாலேருந்து ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு பாட்டு சொல்கிறாங்க, தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அடிச்சிடுறாரு, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே, இங்கே மீனிங் கேட்டிருக்காங்க. கருணை கேட்டிருக்காங்க. அச்சம் அப்படின்னா ஆசை, அச்சம் அப்படின்னா பயம், ஆசை அப்படின்னா விருப்பம்னு வரும். கருணை அப்படின்னா வந்து இரக்கம்னு சொல்லலாமா? கருணை அப்படின்னா இரக்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகரவரிசை எழுத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அகரவரிசை வந்து இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டுருவோம் அகரவரிசை. ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். உயிரெழுத்து அப்படின்னா ஆசிரியர் ஆ இருக்கு, அதுக்கப்புறம் ஓனான் இருக்கு. ஸோ 1 2. அப்புறம் மெய்யெழுத்துல ஃபர்ஸ்ட் என்ன வரும் பார்க்கலாம். கீ இருக்கா, கால வேற ஏதாவது இருக்கான்னு பாரு, எதுவுமே இல்லை. ஸோ இதான் 3. நெக்ஸ்ட் தேனி வரும், அப்புறம் தேக்கு அப்புறம் தையி, அதுக்கப்புறம் பழம், பழம்க்கு அப்புறம் பூனை, இப்புக்கு அப்புறம் இம்மா. ஸோ இருக்கா மனிதன் 8. அதுக்கப்புறம் மாக்கு அப்புறம் மா 9. இங்கேயும் மா தான் இருக்கு, ஆனால் இங்கே 2 சுழின் இருக்கு, 3 சுழினா இருக்கு. இன்னும் கடைசியில தான் வரும். ஸோ 10 மிச்சம் இருக்கிறது வவ்வால் 11. ஸோ இந்த மாதிரி அகரவரிசை எழுதிக்கலாம். ஓகே, கோடிட்டிடம் கொடுத்துருக்காங்க. அது என்ன? கைகள் 2 பிறப்பதற்கு உதவி என சான்று. கைகள் அப்படின்னா அது வந்து சினைப்பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு, அடைதல் அப்படின்னா தொழில் பெயர். குழந்தைகள் தெருவில் விளையாட, தெரு அப்படின்னா அது இடப்பெயர். நெக்ஸ்ட் இந்த நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார் அப்படின்னா அது பொருள் பெயர் வரும்ல, ஏன்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல்லல, அது பெயர் தானே. மாலை முழுவதும் விளையாடு, மாலைனா காலம் தான் குறிக்கிறது. மறுபடி கால பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், அன்பு அப்படிங்கும்போது பண்பை குறிக்குதுல்ல, ஸோ பண்பு பெயர். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன? விடியல் துயில் எழுதேன் அப்படிம்பாங்க. விடியலில் துயில் விடியலில் அப்படின்னா இயர்லி மார்னிங் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா காலம் தானே குறிக்குது, ஸோ கால பெயர். நெக்ஸ்ட் இறைவனை கை தொழுதேன். கை அப்படின்னா சினைப்பெயர். நெக்ஸ்ட் நான் மதுரைக்கு சென்றேன். மதுரை அப்படின்றது இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே புத்தகம் எங்க பார்த்தோம்? பொருளற்ற பொருள் பார்த்தோம், அதுவும் பொருள் பெயர்ல பார்த்தோம். உயிரற்ற பொருள். நெக்ஸ்ட் வந்து கற்றலை தொடர்வோம் இனி அப்படிமா. கற்றலை
கற்றலை அப்படின்னா தொழில் தானே, ஏன்னா கற்றலைனா படிக்கிறது. ஸோ அது தொழில். ஸோ தொழில் பெயர். நெக்ஸ்ட் வந்து நன்மைகள் பெருகும் நனி. நன்மைகள் அப்படின்னா பண்பு, பண்பு பெயர். நம்ம வரிசைப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிறை கோட்டம் அறங்கோட்டமா மாறுவதே நம்ம கடைசியா தான் சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்ம வந்து அதை 5ஆவதா வச்சுக்கலாம். நம்ம கடைசியா தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மணிமேகலை மணிப்பலா தீவுக்கு சென்ற. ஃபர்ஸ்ட் வந்து மணிப்பலா தீவுக்கு தான் போயிருப்பாங்க. செகண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த சிறை இது அமுதசுரபி வந்து வாங்கியிருப்பாங்க. தேர்டு வந்து ஆதரைட்ட போய் உணவு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு தான் எங்கே போயிருப்பாங்க, சிறைச்சாலைக்கு போய் உணவளிக்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போயிட்டு சிறை கோட்டம்லாம் அறங்கோட்டம் ஆகட்டும்னு மன்னர்கிட்ட பேசியிருப்பாப்புல. ஸோ இதுதான் ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அறத்துக்குன்னா சின்ன ரா அப்படின்னா கருவின்னு அர்த்தம், பெரிய ரா வந்து ஒழுக்கம். மேக்ஸிமம் இந்த அறம் வந்து நம்ம நிறைய சங்க இலக்கியங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அறம் வந்து இருக்கணும்னு சொல்லி திருக்குறள்ல கூட இந்த அறம் வந்து ஒழுக்கம்னு சொல்லி நிறைய திருக்குறள்ல வந்து இருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம இது வந்து ஈஸி தான். மனம் இது வந்து நம்மளோட உள்ளம். இது வந்து வாசனை, பூவில் வர அந்த மனம் வாசனை அப்படிம்பாங்க. ஸோ 6 அப்படின்னா நதின்னு சொல்லுவாங்க, எண்ணு சொல்லுவாங்க. திங்களுக்கு என்ன அப்படின்னா நாட்கள். திங்கள்னா நாட்கள்னு சொல்லலாம், சந்திரன்னு சொல்லலாம். ஓடு அப்படின்னா ஓடுதல். அப்புறம் சுடப்பட்ட மண். சுடப்பட்ட மண்ணா நம்ம வீட்டில் ஓடு போட்டிருக்கோன்னு சொல்றாங்க, அதான் சுடப்பட்ட மண் அப்படின்றாங்க. நகை அப்படின்னா அணிகலன் இல்லாட்டி சிரிப்புன்னு சொல்லுவாங்க. கடை நகை அப்படின்னா சிரிக்கிற சிரிப்பு, அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி கைஸ், அணிகலன் அது ஆர்னமெண்ட், அதாவது அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மாலையில் என்ன செய்வோம் அப்படின்னா, மாலையில் விளையாடுவோம் அப்படி வச்சுக்கலாம். பிறருக்கு உதவி புரிவோம், பெரியாரை வணங்குவோம் வச்சுக்கலாமா. நூல் பல கற்போம், உடற்பயிற்சி செய்வோம், அதிகாலையில் எழுவோம். ஸோ இந்த மாதிரி சொற்களுக்கான தகுந்த சொற்கள். நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் செஞ்சுளுக்கை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 6th இயல் 8 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு வந்து நம்ம இயல் 9 பார்க்கலாம். அதோடு நம்ம 6th தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.